இன்றைக்கு நாம் செய்ய போவது இனிப்பு கொழுக்கட்டை. இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுள்ள பச்சை அரிசி, 1 கப் அளவுள்ள வெல்லம், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தட்டைப்பயிறு, அதை 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அடுத்து 4 ஏலக்காய் பொடி பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை மாதிரி பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கொழுக்கட்டை தயாரிக்க போறோம். அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். பின்பு குக்கரை அடுப்பில் வைத்து அரிசி எடுத்த கப்பு அளவுள்ள 2 கப் தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் கொதி வரும் பொழுது சிறிதளவு உப்பு சேர்க்க வேண்டும். தண்ணீர் கொதி வரும் பொழுது அரிசி ரவையை போட்டு கட்டி இல்லாமல் கிளற வேண்டும். இதுக்கு முன்னாடி தட்டைப்பயிரை 4 விசில் வேக வைக்க வேண்டும். வேக வைத்த தட்டைப்பயிரை இந்த அரிசி மாவில் போட்டு கிளற வேண்டும். மாவு வெந்தவுடன் அந்த கப்பு அளவுள்ள வெல்லத்தை போட்டு கட்டி இல்லாமல் கிளறணும். அரை கப் தேங்காய் துருவலை போட்டு கிளற வேண்டும். அடுத்து பொடி செய்த ஏலக்காய் தூளை சேர்க்க வேண்டும். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு மாவு சூடு ஆறின பிறகு கொழுக்கட்டை பிடித்து வைக்க வேண்டும். இட்லி பானை வைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். பிறகு இட்லி தட்டு வைத்து கொழுக்கட்டை மாதிரி பிடித்து வைக்க வேண்டும். கொழுக்கட்டை 20 நிமிடம் வேகணும். நம்ம செய்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்ப காரடையார் நோம்பு கொழுக்கட்டை ரெடி.